ரியாலிட்டியாக படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல நடிகர்களை வந்து பாலாலாம் வந்து கொடுமைப்படுத்துறாரு. இயற்கையாக பார்த்தீங்கன்னா சிஎம் குமார்னு ஒரு டைரக்டர் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி அவரை வந்து மரத்தில் கிட்டத்தட்ட 40 அடி மரத்தில் வந்து தொங்க விட்டுருந்தார். தொங்க விட்டு தூக்கில் தொங்கி சாகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸில் சிஎம் குமார்க வந்து எல்லா உடைகளையும் கழட்டிட்டார். ஒரு நிர்வாணமாக மரத்தில் தொங்க விட்டுருந்தார். சார் ஜிவி பிரகாஷ் சின்ன பையன் தானே சார், ஒரு 25-30 வயசு பையன். அவனையும் வந்து செம்பட்டி அடித்து, அப்புறம் அதர்வா வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்னமோ குரங்கு கட்டிங் மாதிரி பண்ணி விட்டு, அது ஏதோ அவன் கால் நரம்பெல்லாம் கட் பண்ணணுன்ற மாதிரி கட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு வயல் இதுக்குள்ள அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துல ஓட விட்டு ஒரு சீனு இப்படிலாம் பண்ணால் அப்படி எப்படி சுடுகாடு காமிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடு வந்து பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பணம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஹீரோ எடுத்து தலையில எல்லாம் பூசிப்பான். ஐயோ பாலா வந்து நடிகர்களை எப்படி வந்து அம்மனமாக்கி தொங்க விட்டு 10 நாள் 15 நாள் எடுப்பாரோ, அதே மாதிரி மிஸ்கின் பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு சீன்லாம் டப எத்தனாவது மாடியில் இருக்குன்னு கேட்டுக்காரு. 18வது மாடியில் இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே மிஸ்கின் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, அப்படியா 18வது மாடியிலே இருக்கீங்க, அப்போனா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. நம்ம சீனிவாசன் இருக்கார்ல, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுனால என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், அந்த பால்கனிலேருந்து அப்படியே குதிச்சு செத்து போனால் தற்கொலை பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்ணாடி இப்படி காமிச்சிட்டு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த லிங்குசாமி, பாலா, மிஸ்கின், சங்கர், ஏஆர் முருகதாஸ், கௌதம் மேனன், இப்படி பல இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர புதுமுக இயக்குநர்களோட போட்டி போட முடியாமல் ஒரு தொய்வை சந்திச்சிருக்காங்க இல்லையா? என்ன காரணம் சார்? ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணல ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலா மாதிரி இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை எடுத்துக்கிட்டு அந்த பேட்டர்ன்லேருந்து ஆரம்ப காலத்து கதை, அதாவது முதல்ல வந்து சேது படத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அழகான லவ் ஸ்டோரியை வந்து பாலா வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு வருவார். அதுக்கப்புறம் அதோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராஜடியாக இருக்கும். அந்த விக்ரம் வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவார், மொட்டை அடித்து அது இது அலங்கோலம் இதெல்லாம் மீறி விக்ரம் வந்து பைத்தியம் தெளிஞ்சு இந்த வீட்டுக்கு வரும்போது பாருங்கள் அந்த பொண்ணை கொண்டுருவார், ஹீரோயினை கொண்டா. அந்த விக்ரம் வந்து அந்த பொண்ணை பார்த்து செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே விக்ரம் வந்து பைத்தியம் தெளியாத மாதிரியே மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு போயிடுவாருங்கிறது தான் அந்த கதை. அந்த கதை வந்து அவ்வளோ அழுத்தமாக அவ்வளோ திருத்தமாக ஒரு புது இயக்குனர், அதாவது வந்து பாலா வந்து அன்றைய காலத்தில் ஒரு முதல் பட இயக்குனர், ஒரு புது இயக்குனர் கொடுத்த போது அந்த படம் வந்து ரசிகர்களால் பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் பாலா கொடுத்த படங்கள் பாருங்கள், நந்தாவாகட்டும், அதுக்கப்புறம் பிதாமகன் ஆகட்டும், அப்புறம் பரதேசி, நான் கடவுள், நாச்சியார், இப்படி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா படங்கள் சமீபத்தில் வந்த வணங்கான் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெண்டு, ஒரே ஃபார்முலா. அதாவது ஒரு டார்க் கதை, ஒரு இருட்டு கதையை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரொம்ப அழுத்தம், அதாவது அழுத்தம்னா அழுத்தம் கொஞ்ச நஞ்சம் அழுத்தம் கிடையாது, ஓவராக அழுத்தம் கொடுத்து புளிஞ்சு ஒரு கதையை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த காலத்தில் வந்த பாசமலர் படம்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு பெருசாக பேசப்பட்ட படம். ஆனால் அந்த மாதிரியான படங்கள் இப்போ எடுத்திங்கன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஓடுமான்னா உண்மையை சொல்லப்போனால் ஓடாது. இப்போ பாலாவோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, பலருக்கு வந்து மனசில் வந்து சுமையை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக எடுக்கிறாரு. அவருடைய ஹீரோவெல்லாம் பாருங்கள், எல்லா படத்து ஹீரோவையும் அலங்கோலப்படுத்திடுவார். அதாவது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் சேதுவில் விக்ரம் எப்படி பண்ணார், அதாவது நந்தாவில் வந்து சூர்யாவை எப்படி பண்ணார், அந்த பிதாமகனில் சூர்யாவையும் விக்ரமையும் எப்படி பண்ணார், நான் கடவுளில் வந்து ஆர்யாவை எப்படி பண்ணார், பரதேசியில் வந்து நம்ம அதர்வாவை எப்படி பண்ணார், இப்போ இந்த வணங்கானில் வந்து அருண் விஜய் எப்படி பண்ணார், இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இன்னொரு படம் எடுத்தார் தாரத்தப்பட்டை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரலட்சுமி சரத்குமாரை வந்து மிதிக்கிற மாதிரி, அதாவது நெஞ்சிலே மிதிக்கிற மாதிரி ஒரு சீன், மிதின்னு சொல்லி மிதித்து அந்த பொண்ணு நிஜமாக வேணும், எனக்கு மிதிக்கணும், அப்போ தான் ரியலாக இருக்கும். இது சினிமா சார். சினிமாவில் என்ன தான் நீங்கள் வந்து ஓவராக ரியாலிட்டியை கொண்டு வந்தாலும் அது கடைசியில் வந்து சினிமா தான். இது வந்து செல்லுலாய்டு தான். இதை வந்து உண்மையை வந்து பல பேர் வந்து உணர்றதில்லை. பாலா மாதிரி இயக்குநர்கள்லாம் இதை வந்து சுத்தமாகவே உணர்றதில்லை. இப்போ வந்து ஏதாவது வந்து ரியாலிட்டியாக படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல நடிகர்களை வந்து பாலாலாம் வந்து கொடுமைப்படுத்துகிறார்.
மாட்டார். இயற்கையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான கேரக்டர், புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி தம் அடிக்கிறது, டீ குடிக்கிறது, இப்படி யாரோடையும் பேசுறது இல்லை, பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை, பெருசாக சிரிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு தனியாக ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அவராக ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ளே இருப்பார். எப்போ பார் அப்படி தான் இருப்பார். பாலாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ஒரு இயல்பான மனிதராக பழகி நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. பல இடங்களில் பல ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட இந்த 25 வருஷமாக பாலாவை பார்த்துட்டு இருக்குமே, எங்கேயாவது பயங்கரமாக கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரா பாலா? கிடையாது. அவருடைய கேரக்டரே அப்படி. அதை வந்து படத்துலையும் திணிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஜிஎம் குமார்னு ஒரு நடிகர் இருந்தார். அவன் இவன் ஒரு படம். ஏன் அவன் இவன் நம்ம விட்டுட்டோம்? அவன் இவனில் வந்து விஷாலை என்ன பாடுபடுத்தினார்? மார்கண்ணாக்கி கண்ணை தைக்க சொல்லி, அப்புறம் ஆர்யா ஒரு மாதிரி பண்ண சொல்லி, அதாவது இருக்கிறதுலே மேன்லியான ஒரு ஆக்டர் வந்து விஷால். அந்த மேன்லியான நடிகனை கூப்பிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்னில் ஒரு மாதிரி ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் பேச விட்டு ஒரு மாதிரி எல்லாம் கேரக்டரை கச்சா முச்சான் பண்ணி ரொம்ப விஷயங்கள் பண்ணினார். அதாவது ஜிஎம் குமார்னு ஒரு டைரக்டர் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி, அவர் வந்து ஒரு ஜமீன்தாராவோ ஏதோ ஒரு பெரிய லெவலில் வாழ்ந்த ஒரு அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாக காமிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து மரத்தில் கிட்டத்தட்ட 40 அடி மரத்தில் வந்து தொங்க விட்டுருந்தார். தொங்க விட்டு தூக்கில் தொங்கி சாகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸில் ஜிஎம் குமார்க வந்து எல்லா உடைகளையும் கழட்டிட்டார். ஒரு நிர்வாணமாக மரத்தில் தொங்க விட்டுருந்தார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த படத்தில் நடிக்கும் போது கிட்டத்தட்ட இந்த வந்து சீனை வந்து ஒரே நாளில் எடுத்து முடிச்சாரா, இல்லை ஆஃப் டேயில் எடுத்து முடிச்சாரா? கிடையாது. 8 நாள் 10 நாள் எடுக்கிறார். டெய்லி ஜிஎம் குமார் டைரக்டரை வர வைக்க வேண்டியது, ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வேண்டியது, நிர்வாணமாக தூக்கில் தொங்க வைக்க வேண்டியது, நிர்வாணமாக தூக்கில் தொங்கிது. ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. என்னுடைய கேரக்டர் நான் எதிர்பார்க்குற அந்த தன்மை வந்து இப்படி இருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லி செஞ்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அழகன் தமிழ்மணின்னு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார். அவரை நான் கடவுளில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவரை வந்து அடித்து துவைச்சு அகோரியாக மாற்றிட்டார். பல நாட்கள் வந்து அவர் வந்து அகோரி மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சென்னைக்கெலாம் வந்து இயல்பு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அவரால் திரும்பி கொண்டு வரவே முடியல. பல வருடங்கள் ஆச்சு. அவர் வந்து பேசுறது வைக்கிறது அப்படின்னு சிரிக்கிறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உண்மை சார், பொய் இல்லை. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, ஆனால் இதுதான் உண்மை. அப்படிலாம் பண்ணி ஒரு மாறி எல்லாரையும் மாற்றி கொண்டு போகிற ஒரு கேரக்டரு அதையே இன்னமும் திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கார் வணங்கான் வரைக்கும். வணங்கானுடைய அருண் விஜயனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியல, சும்மாவே பாலா படத்தில் வாய் பேசி காது கேட்குற கேரக்டர் இருந்தாலே 1000 அட்டகாசம் பண்ணுவார். இதில் வந்து வாயும் பேச முடியாத காதும் கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளியாக வேற காமிச்சு அதில் மண்டையெல்லாம் எப்பவும் போல் செம்பட்டி அடிச்சு. சார் ஜிவி பிரகாஷ் சின்ன பையன் தானே சார், ஒரு 25-30 வயசு பையன், அவனையும் வந்து செம்பட்டி அடித்து, அப்புறம் அதர்வா வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்னமோ குரங்கு கட்டிங் மாதிரி பண்ணி விட்டு, அது ஏதோ அவன் கால் நரம்பெல்லாம் கட் பண்ணணுன்ற மாதிரி கட் பண்ணி விட்டு, ஏதோ ஒரு வயல் இதுக்குள்ள அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துல ஓட விட்டு ஒரு சீனு. அது நேச்சுரலாக வரணுமா? என்ன நேச்சுரலாக வரணும்? அதாவது வந்து அவனுடைய கால் நரம்பு வெட்டப்பட்டு இருக்குது. நல்ல வேலை உண்மையாக கால் நரம்ப அதர்வாவோட கால் நரம்ப பாலா கட் பண்ணி விடலை. அது ஒன்று தான் அதர்வா தப்பிச்சார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவர் ஓடி வர்றது வந்து இயல்பாக இருக்கணும்னு கிட்டத்தட்ட 38 தடவையோ 40 தடவையோ எடுத்திருக்கார். இப்படிலாம் பண்ணால் அப்புறம் எப்படி? அதே ட்ரெண்டு. மிஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பாலாவோட மினி ஹெச்சர்னு நம்ம சொல்லலாம். பாலா வந்து வேற ஒரு மாதிரி சொல்லுவார்னா, மிஸ்கின் வேற ஒரு மாதிரி சொல்லுவார். அதாவது வந்து வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பயங்கரமாக கருப்பாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவார், கருப்பாக பயங்கரமாக இருக்காண்டான்னு சொல்லுவார்ல. அது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே இதுதான் வித்தியாசம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி படம் எடுக்கிறவங்க தான். ஆனால் அவர் வேற மாதிரி அவர் சுடுகாடு காமிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடு வந்து புனம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். புனம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஹீரோ எடுத்து தலையில எல்லாம் பூசிப்பான். ஐயோ ஹா ஹூ ஹா அப்படின்னு பண்ணுவான். அவன் நான் கடவுள் அப்படி தான் எடுத்தார். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க, அப்படி தான் எடுத்தார். அகோரிகளாக வச்சு எல்லாரையும் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். புரியுதா உங்களுக்கு? மிஸ்கின் எப்படின்னா அதே சுடுகாடை காமிப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த கிறிஸ்டின் சுடுகாடு இருக்குல்ல, சிலுவையெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு மாடர்னாக போவார். அப்படின்னுவான். ஒரு நாய் ஒன்று ஊழ விட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த சாதாரணமாக ஒரு நாய் நம்ம தெருவில் ஊழ விட்டுச்சுன்னா எப்படி இடும்? ஊழிடும். ஆனால் மிஸ்கினோட நாய் ஊழ இட்டுச்சுன்னா அப்படின்னும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அதாவது வந்து எப்படியெல்லாம் மிகைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் மிகைப்படுத்தி படம் எடுக்கிறவர். புரியுது உங்களுக்கு? அது மிஸ்கின் பாலா வந்து நடிகர்களை எப்படி வந்து அம்மனமாக்கி தொங்க விட்டு 10 நாள் 15 நாள் எடுப்பாரோ, அதே மாதிரி மிஸ்கின் பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்சிலாம் டபன்னு ஓடுவார். கருப்புல இருட்டில், அதாவது வந்து கருப்போட கருப்பாக மெர்ஜாயிரும், எதுவுமே தெரியாது. அது வேற விஷயம், நல்ல விஷயமும் கூட, அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் காம்பர் அப்படியே காமிச்சிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருப்பான்.
அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். ஒரு 5 நிமிஷத்துக்கு உட்காந்துட்டு இருப்பான். ஏன் உட்காந்துருப்பான்னு தெரியாது. எங்கே உட்காந்துருப்பான்னா நடு இரவில் 2 மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்துருப்பான். அப்புறம் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எரியும் இருட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து அப்படி வருவாங்க. ஒரு பிசாசுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை அப்படி வருவாங்க. அப்படியே வருவார். அந்த மாதிரி வேற மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து மிஸ்கின் பண்ணுவார். மிஸ்கினை பற்றி இந்த இடத்துல நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, மலையாளத்தில் சீனிவாசன் ஒரு பெரிய காமெடி நடிகர், இயக்குனர் இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல படங்கள் நடித்தவர். அந்த குசேலன் படத்துல எல்லாம் அவர் தான் ஹீரோவாக நடித்தார். அந்த சீனிவாசன்கிற கேரக்டரு நம்ம ஃபோரம் மால் இருக்குல்ல, அந்த ஃபோரம் மாலில் ஒரு தடவை மிஸ்கினை பார்த்துருக்காரு. மிஸ்கின் போய் அவர்கிட்ட வாலண்டரியாக பேசியிருக்காரு. சார், நீங்கள் நடிக்கிற படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுற படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், பிரமாதமாக இருக்கும், எப்படி சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டுக்காரு. அவர் வந்து மிஸ்கின் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி, அவர் வயசானவர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் தம்பி, என்னோட படங்கள்லாம் பார்த்து இவ்வளோ பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட படங்களும் நான் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, சார் உங்கள் வீட்டுக்கெலாம் வரணும் சார், உங்களோடையெல்லாம் வந்து ஒரு நாள் சாப்பிடணும் சார், எனக்கு அது ஒரு ப்ரைட் சார் அப்படி இப்படி அவர் அப்படி தான் பேச இது மாதிரி ப்ரைட் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து அம்பிகா எம்பையர் பக்கத்தில் ஒரு ஹை ரேஸ் அப்பார்ட்மெண்ட் பேரை சொல்லி அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. எத்தனாவது மாடியில் இருக்கீங்க கேட்டிருக்காரு. 18வது மாடியில் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே மிஸ்கின் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, அப்படியா 18வது மாடியிலே இருக்கீங்க, அப்போனா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. இவர் வந்து நம்ம சீனிவாசன் இருக்கார்ல, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுனால என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், அந்த பால்கனிலேருந்து அப்படியே குதிச்சு செத்து போனால், தற்கொலை பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்ணாடி இப்படி காமிச்சிட்டு உன்னை இப்படி பார்த்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யார், சீனிவாசன்கிற கேரக்டர், அந்த நடிகர். இல்லை, பால்கனி 18வது மாடி பால்கனிலேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு சூசைட் பண்ணிட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு ஷாக் ஆகிட்டார். என்னடா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சைலண்ட்டாக வந்து அப்படியே தம்பி சரி வீட்டுக்கு கூப்பிட்டா தப்பாக போச்சு. இல்லை, வீட்டுக்கே கூப்பிடல, வீட்டுக்கு கூப்பிடுங்கிற கூப்பிட்டதுக்கு ஏன் கூப்பிடணும், கண்டிப்பாக வரணும்னா ஏன் வரணும்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறார். அவர் ஷாக் ஆகி போய் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டார் போல். கிளம்பும்போது இவர் சொல்லியிருக்காரு, சார் ஓகே சார் கிளம்புறேன் சார் அப்படின்னா, இவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் கூப்பிட்றேன் உங்களை அப்படின்ட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், கூப்பிட்றது மட்டும் இல்லை, என்னுடைய பால்கனியும் திறந்து விட்றேன், நீங்கள் மேலேருந்து அங்கே கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காரு. சூப்பர், அது மாதிரி ஷார்ட் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா. அது இக்கிம்பாதன்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது மவுண்ட் ரோட்டில், அங்கே ஒர்க் பண்ண ஒரு மிஸ்கின். அவர் இந்த ஆங்கில புத்தகங்கள்லாம் நிறையா படிப்பார் போல். அப்புறம் கொரியன் படம், மலையாள படம், அப்புறம் ஒரிசா படம், என்னென்ன படங்கள் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை படங்களையும் டிவிடியில் போட்டு பார்க்க வேண்டியது. இப்போ ஓடிடியில் எல்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஒரு 10 படத்தினுடைய கதையை வந்து ஒரு மிக்சியில் போட்டு டர்ன்னு அடித்து ஒரு ஜூஸ் பண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரூட் ஜூஸ், அந்த மாதிரி குடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து பல விதமான சீன்ஸை வந்து பல இடங்களில் வந்து பயன்படுத்துவார். இப்படி வந்து ஆங்கில படத்தினுடைய மூளைகள் எடுத்து பயன்படுத்துகிறவர், அதை அப்படியே ராவாக வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவர் மிஸ்கின். இது வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரார். இது மிஸ்கினோடைய மைனஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரை பற்றி நம்ம பேசும்போது, ஜென்டில்மேன்லேருந்து பாருங்களேன், பிரம்மாண்டங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பிரம்மாண்டங்கிறதையே ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றார். அதே குதிரையில் ஏறிக்கிட்டு அதே மாதிரி சவாரி பண்ணிக்கிட்டே வர்றார். இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஜென்டில்மேனுக்கு அப்புறம் இந்தியன் ஒரு பிரம்மாண்ட படம், காதலன் ஒரு பிரம்மாண்ட படம், பாய்ஸ் ஒரு மாதிரியான படம், ஜீன்ஸ் ஒரு மாதிரியான படம், இப்படி எல்லா படங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து முதல்வன் ஒரு பிரம்மாண்ட படம். இந்த பிரம்மாண்டம் எந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா சங்கருடைய உச்சகட்ட பிரம்மாண்டம். 2.0 அதை விட பிரம்மாண்டம். சிவாஜிலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா கதையே இல்லாத மாதிரி ஒரு கதை பண்ணியிருப்பார். அதாவது வந்து இந்த நம்ம சாலமன் பாப்பியாவும் இன்னொருத்தருக்கு பிறந்த ராஜாவும் எதிர் வீடா, அவங்க வந்து வாங்க பழகலாம். ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கொடுக்கக்கூடிய சீனா இது. சாதாரணமான ஒரு சின்ன இயக்குனர் கூட அப்படி ஒரு சீன் வைக்க மாட்டார். அப்படியெல்லாம் சீன் வச்சு எடுத்திருந்தார். இப்படிதான் அவங்களுக்கு சங்கவை அங்கவை அப்படி இப்படின்னு 2 பேரை கருப்பாக நிற்க வச்சு இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஒரு காலத்தில் ரசித்தாங்க. எப்படி வந்து பாலா வந்து சேது கொடுத்தாரோ அப்போ எப்படி ரசித்தாங்களோ அப்படி வந்து சங்கரை ரசித்தாங்க. புதுசாக மாயா மச்சிந்தா சாங்கு, அப்புறம் வந்து ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, முக்காபலா அந்த பாட்டெல்லாம் கொடுக்கும்போது ரசித்தாங்க. அதுக்கப்புறம் அதே திருப்பி 35 வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு, இப்போ வந்து இந்தியன் 2, கேம் சேஞ்சர், எல்லாத்துலேயும் ஒரே ஃபார்முலா, ஒரே ட்ரெண்டு. இது ஒரு பக்கம்.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஏஆர் முருகதாஸை சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் வந்து துப்பாக்கி மாதிரி, தீனா மாதிரி, ரமணா மாதிரி நல்ல படங்கள்லாம் கொடுத்தவர் தான். ஆனால் என்னென்னா அவரும் பார்த்தீங்கன்னா சர்க்காருங்கிற படம், தர்பாருங்கிற படமெல்லாம் தோத்துட்டார். பெரிய பெரிய ஹீரோ வச்சு பெரிய தோல்வியில் கொடுக்கும்போது அந்த மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அதுவும் இதே தான், பழைய ட்ரெண்டு, பழைய மசாலா, சொன்னதே சொல்கிற விஷயங்கள் தான் அதுக்கும் காரணம். அதனால் அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார். இப்போ வந்து மதராசின்னு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படம் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் மட்டும் அந்த படம் வந்து முருகதாஸ் கொடுக்கலைன்னா முருகதாஸினுடைய கேரியரே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை நல்ல படமாக கொடுப்பாரு, ஒரு வித்தியாசமான கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். வரக்கூடிய படம், அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் மீறி வந்து லிங்குசாமி, கௌதம் வாசுதேவன் மேனன் இவங்க 2 பேரையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனந்தம் மாதிரி, ரன் மாதிரி, பையா மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தவர் லிங்குசாமி. அதே மாதிரி வந்து மின்னலே, வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, வாரணம் ஆயிரம், இப்படி பல படங்களை வந்து, அதாவது வந்து பச்சை கிளி, முத்துசரம், நிறைய வித்தியாசமான படங்கள். அதாவது வந்து இவர் வந்து ஒரு டைப்பாக ஒரு க்ரைம் டைப்பில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி பல படங்களை கொடுத்து சக்ஸஸ் பண்ணவர் தான். ஏன் விண்ணை தாண்டி வருவாய் அது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரின்னு இன்றைக்கி யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன் கௌதம் வாசுதேவன் மேனனாலேயே மறுபடியும் கொடுக்க முடியாது. அப்படி படங்கள் கொடுத்தவர். இந்த 2 இயக்குனர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வித்தியாசமான கதைகள், வித்தியாசமான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. யார்? லிங்குசாமி, கௌதம் வாசுதேவன். 2 பேரும் ஏன் சேர்த்து பேசுகிறோம்னா 2 பேரும் ஒரே சூழ்நிலையில் போய் சிக்கிக்கிட்டாங்க சினிமாங்கிற புதைகுழிக்குள்ள. அது என்னென்னா 2 பேரும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தயாரிப்பாளராக மாறுறாங்க. லிங்குசாமியும் தயாரிப்பாளராக மாறுறாரு. திருப்பதி பிரதர்ஸுங்கிற பேரில் வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு. நல்ல குடும்ப படங்கள், நல்ல ரன் மாதிரி, பையா மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த லிங்குசாமி அஞ்சான்னு போய் ஒரு கமர்ஷியல் ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முயற்சி பண்ணி அது பெரிய தோல்வியாகி அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியல. இப்போ கௌதம் வாசுதேவன் மேனனை பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டான் தனுஷை வச்சு ஒரு படமெல்லாம் எடுத்தது கச்சா முச்சான்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து கடன் சுமையில் வந்து இந்த 2 இயக்குனர்களுக்கும் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இருந்தால் ஒரு தயாரிப்பாளர் வேற ஒருத்தர் அவர் வந்து ஒரு தயாரிக்க போனார்னா கடன் சுமை பிரச்சனை எதுவுமே இவங்களுக்கு இருக்காது. 2 பேருமே அழகாக அந்த கதைகளை வந்து உருவாக்கி அழகாக கதையை செதுக்கி எடுத்து படங்கள் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் இவங்களோட 2 பேருடைய மெயின் ஃபெயிலியர் காரணம் வந்து இவங்க 2 பேருமே தயாரிப்பாளர்கள் மாறினதுனா. தயாரிப்பாளர்களாக மாறி ஒரு காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்து பெரிய ஃபெயிலியர் தயாரிப்பாளர்களாக மாறிட்டாங்க. யார்? திருப்பதி பிரதர்ஸும் சரி, கௌதம் வாசுதேவன் மேனனும் சரி. இப்போ கிரியேட்டிவிட்டி அடிபட்டதுனால அடுத்து நல்ல கதைகளை அவங்களால பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அதாவது வந்து ஒரு கடன் வாங்கும்போது அந்த கடன்காரனுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, இந்த வட்டி நம்ம கட்டணுமே, ஐயோ இவன் ஃபோன் பண்ணுறானே, ஐயோ அவன் ஃபோன் பண்ணானே, ஐயோ இவன் காசுக்கு இப்போ ஃபோன் பண்ணானே, வீட்டு வாசலில் யாராவது வந்து சும்மா பால்காரன் பெல் அடித்தா கூட ஐயோ இவன் கடன்காரன் வந்து பெல் அடிச்சிட்டான் போலையே, என்னன்னு தெரியலையே, இப்படி மனசு வந்து பதட்டத்திலேயே மனசு வந்து எப்போவுமே வந்து கொதிக்கிற பால் சட்டி மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதில் எப்படி நீங்கள் நல்ல கதைகள் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டி இவங்க 2 பேரும் தோல்வி முகத்தை சந்திச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது என்னென்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. இவங்க எல்லாருமே 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர்கள். தொடர்ந்து 30 வருஷமாக ஒரே மாதிரி ஃபார்முலா படங்கள், பாலாவாகட்டும், மிஸ்கின் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், ஏஆர் முருகதாஸ் ஆகட்டும், கௌதம் வாசுதேவன் மேனன் ஆகட்டும், அதுக்கப்புறம் லிங்குசாமி ஆகட்டும், ஒரே மாதிரி ஃபார்முலாவில் படங்கள் கொடுத்தது பல தோல்விக்கு காரணம் அமைஞ்சிருச்சு. இப்போ 90 கிட்ஸ்னு ஒரு காலம் இருந்துச்சு, அது போய் 2K கிட்ஸ்னு ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான இயக்குனர்கள் புது விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புது விஷயங்கள். இப்போ தனுஷ் கூட நீக்கில் வந்து ஒரு புது விஷயத்த சொல்லியிருந்தார். பிரதீப் ரங்கநாதன் வந்து புது விஷயம் சொன்னார். என்ன விஷயம் சொன்னார்? சாதாரணமான ஒரு விஷயம் சொன்னார். ஒரு 2 செல்ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, ஒரு லவ்வர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதுக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்? ஒரு சாதாரணமான இன்றைக்கி டே டு டே கதை. அதுக்கப்புறம் டிராகனில் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சாதாரணமான இயல்பான சினிமாவில் இன்றைக்கி சினிமாவில் இல்லை சொசைட்டியில் இன்றைக்கி இருக்கிற நேச்சுரலான ஒரு பிரச்சனை பேசினார். ராம்குமார் பார்க்கிங்னு ஒரு படம் கொடுத்தாரு. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. இது வந்து பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வச்சு அழகாக ஒரு படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகளை கற்பழித்து அந்த தகப்பன் வந்து கண்டுபிடிச்சி அந்த விக்டிமை பழி வாங்குறது தான் மகாராஜாவோட கதை. ஆனால் சொல்லப்பட்ட விதம் பாருங்கள். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து குப்பைத்தட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி மக்கள்கிட்ட வந்து என்ன குப்பைத்தட்டியை தேடுறான், ஏன் குப்பைத்தட்டியை தேடுறான் அப்படிங்கிறதையே கொண்டு போய் கடைசியில் இந்த உண்மையை ரிவீல் பண்ணி அந்த படத்தை வந்து சொல்கிறாரு. அது ஒரு விதமான
விதமான இது பண்ண ஹேண்டலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து பாருங்கள், சும்மா ஒரு கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒரு நம்ம தினேஷோடைய பொண்ணை வந்து ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை, 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸு. இந்த ஈகோ பிரச்சனைக்குள்ள இந்த காதல் சேருமா சேராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு லைனை வந்து அழகா சொல்லி முடிச்சாங்க. அதே மாதிரி குட் நைட்டுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொரட்டை விடுறான் ஒரு நாயகன், அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா தான் இருந்தவனும், ஒன்றா தான் ஒரே பெட்டில் படுத்தாகணும். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த கொரட்டை சத்தம் வந்து மனைவிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, மனைவிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் என்ன நடக்கும், இவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இவங்க எப்படி இதை சால்வ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. சாதாரணமான லைன், இதெல்லாம் வச்சு கதையே பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்படிப்பட்ட படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வர இயக்குனர்கள். ஸோ இந்த ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாகவே மாறிப்போச்சு. இனிமே வந்து பழைய இயக்குனர்கள் வந்து தங்களை ஒன்று அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம்தான். டீட்டெயிலாக தமிழ் சினிமா இயக்குநர்கள் குறித்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.